ஒரு நீசம் பெற்ற கிரகத்தோடு ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருக்கிறது, இல்ல நீசம் பெற்ற கிரகத்தோடு சந்திரன் இருக்கிறது, நீசம் பெற்ற கிரக குரு இருக்கிறது, இல்ல நீசம் பெற்ற கிரகத்தை குரு பார்க்கிறது, இதெல்லாம் தான் நீசபங்க ராஜயோகமா எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த வேலை மூலமா அவருக்கு பதவி, பெயர், புகழ், பணம் எல்லாமே கிடைக்குது. இந்த வேலையை வச்சு கல்யாணம் பண்றாரு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் பணம் கொடுத்து வேலைக்கு போனோம், ஒரு போலி சர்டிபிகேட் கொடுத்து இப்போ டிராகன் படத்துல பாத்தீங்க இல்லையா, அந்த படம் தான் அந்த நீசபங்க ராஜயோகம். ஒரு உயர்வை முழு மனதோட அனுபவிக்க முடியாம ஒரு அச்சத்தோடய அனுபவிச்சு ஆனா அதுல வெற்றிகளும் பெறதா நீசபங்க ராஜயோகம். ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். வணக்கம். நீசபங்க ராஜயோகம். இந்த நீசபங்கம் ராஜயோகம் அப்படின்னா ஒரு நீசம் பங்கம் அடைந்து அது அப்புறமா ராஜயோகம் மாறுறதா நீசபங்க ராஜயோகம். ஒரு நீசம் பெற்ற கிரகத்தோடு ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருக்கிறது, இல்ல நீசம் பெற்ற கிரகத்தோடு சந்திரன் இருக்கிறது, நீசம் பெற்ற கிரக குரு இருக்கிறது, இல்ல நீசம் பெற்ற கிரகத்தை குரு பார்க்கிறது, இதெல்லாம் தான் நீசபங்க ராஜயோகமா எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த நீசபங்க ராஜயோகம் எப்படின்னா ஒரு கொஞ்சம் பெக்யூலரானது. இது யோகமா இல்லையாங்கிறது அது அனுபவிகள் மட்டும் தெரியும். அதாவது இப்போ ஒருத்தர் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போயிட்டார், அது வேலையும் கிடைச்சிருச்சு அவருக்கு. அந்த வேலை மூலமா அவருக்கு பதவி, பெயர், புகழ், பணம் எல்லாமே கிடைக்குது. அந்த பதவியை வச்சு அந்த வேலையை வச்சு கல்யாணம் பண்றாரு, குழந்தை குட்டி பிறந்துருது, ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஆளாயிடுறாரு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் பணம் கொடுத்து வேலைக்கு போனோம், இல்ல ஒரு போலி சர்டிபிகேட் கொடுத்து இப்போ டிராகன் படத்துல பாத்தீங்க இல்லையா, அந்த படம் தான் அந்த நீசபங்க ராஜயோகமே. அந்த பையனுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு டூப்ளிகேட் சர்டிபிகேட் கொடுத்து தான் இந்த வேலைக்கு போனோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அது வேற யாருக்கும் தெரியாது, அது அவருக்கு மட்டும் தெரியும். ஆனா அந்த சர்டிபிகேட் கொடுத்து அந்த வேலை கிடைச்சு அதன் மூலமா அடைய வேண்டிய அத்தனை உயர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவருக்குள்ள அந்த ஒரு அச்சம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இது ராஜயோகம் தான், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு புதையலோ இதை ஏதோ ஒன்று கிடைக்குது, அந்த பணத்தின் மூலமா ஒரு பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அது அந்த அந்த விஷயம் நமக்கு ஒரு பிரச்சனையா மாறுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு அந்த அரசு உத்தியோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேஸை போட்டு மற்றவனுக்கு கிடைக்க வேண்டிய உயரத்தை இவங்க கேஸ் போட்டு இல்லை இது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பதவி அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இது நமக்கான சீனியாரிட்டி கிடையாது, இது இன்னொருத்தரோட சீனியாரிட்டியை பயன்படுத்தி நம்ம வந்திருக்கோம். என்னைக்கு இருந்தாலும் அந்த உயர்வுக்குரிய மனிதர் நம்ம மேலே வழக்கு தொடுத்து இந்த பதவியை பறிச்சிட முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த அச்சத்துறையே அந்த யோகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார். இன்னும் ஒரு காமெடியாக சொல்லணும்னா, ஒரு பையனை போட்டு அவங்க அப்பா நல்லா அடிச்சிடுறாரு. ஒரு தப்பு பண்ணிட்டான், அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அவருக்கே இறக்கப்பட்டு சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டா கூட கொடுக்காத ஒரு பணத்தை ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. போ இந்தா வச்சுட்டு மிட்டாய் வாங்கிக்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சா அவனுக்கு வலி இருக்கும், அழுவான். ஆனா ஒரு பக்கம் இந்த 500 ரூபாய் சும்மா கையில தரமாட்டாரு, நம்ம அடிச்சுட்டு இறக்கப்படுறது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இனிமே அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த பணத்தை வாங்கிட்டு போய் நல்லா வாங்கி சாப்பிட்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் நீசபங்க ராஜயோகம். சில நேரங்களில் அந்த நீசப்பெற்ற கிரகத்தோட இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகமோ ஒரு சந்திரனோ குருவோ இருக்கும்போது, இல்லை அந்த நீசப்பெற்ற கிரகத்தை குரு பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஸோ ஒரு உயர்வை முழு மனதோடு அனுபவிக்க முடியாம ஒரு அச்சத்தோடய அனுபவிச்சு ஆனால் அதில் வெற்றிகளும் பெறதா நீசபங்க ராஜயோகம். ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது சார், ஆனால் முழுசாக அனுபவிக்க முடியல, ஆனால் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீசபங்க ராஜயோகன்றது நிச்சயமா அது ஒரு யோகம் தான், ஆனால் ஒரு குறையோடு கூடிய யோகம். நன்றி.